ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீன் வறுவல் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 3/4 கிலோ மீன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். 1.5 ஸ்பூன் வச்சுருக்கேன். அது காரம் இல்லை, அதனால் நான் 1.5 ஸ்பூன் வச்சுக்கிறேன். நீங்கள் 1 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி. 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 3/4 ஸ்பூன் மல்லித்தூள் வச்சுருக்கேன். சோம்பு தூள் வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன். பூண்டு, ஒரு பெரிய பூண்டு எடுத்து நச்சு வச்சுருக்கோம். சின்ன லெமன் வச்சுருக்கோம். இப்போ எல்லாத்தையும் மசாலையை போட்டு கலந்துக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும், மஞ்சள்தூள் போடணும், உப்பு போடணும். நம்ம எல்லாத்தையும் கொட்டி ஃபஸ்ட்டு கலந்துக்குவோம். மிளகாத்தூள் போட்டுக்குவோம், மல்லித்தூள் போட்டுக்குவோம். நம்ம வீட்டில் அரைச்ச மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குவோம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைக்கவே எப்பொழுதுமே உப்பு சேர்த்து தான் அரைப்பேன். அப்போ தான் சீக்கிரம் கெட்டு போகாது. அதனால் இதுலேயும் உப்பு இருக்கும். அதனால் நான் கம்மியாக தான் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கங்க. மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சோம்பு தூள் பொடி பண்ணி வச்சுருக்கோம். சோம்பு பூண்டு நச்சு ஒன்றா வச்சுக்கணும், அதுவும் சேர்த்துக்குவோம். லெமன் பிழிஞ்சு விட்டுக்குவோம். சின்ன லெமன் தான், அதனால் நான் 1 லெமன் ஊற்றுறேன். ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம், கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்குவோம். அப்போ தான் நம்ம மீன் மேலே மசாலாலாம் நல்லா படும். ரொம்ப ஊற்றிடாதீங்க, லைட்டாக இந்த மாதிரி பதத்துக்கு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மீனை எடுத்து தடவி வச்சுக்குவோம். நல்லா பிசைஞ்சாச்சு. நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்குவோம். ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறம் பொரிக்கலாம் மீன். பூண்டும் சோம்பும் போட்டாலே நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். பூண்டும் சோம்பும் நல்லா நச்சுட்டு போடுங்க. நாங்கள் செட்டிநாட்டு சைடு இந்த மாதிரி தான் செய்கிறது. நல்லா மசாலா உள்ளே ஊறணும். நல்லா மசாலையை பிசைஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி ரொம்ப பிசைஞ்சிடாதீங்க, ஒரு அளவு தண்ணி ஊற்றுங்க. தோசைக்கல் வச்சுருக்கோம், சூடாயிடுச்சு. என்ன எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்குவோம். இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.